கடலை சாதம் செய்யலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. நிலக்கடலை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேங்க. வர மல்லி கொஞ்சங்க, 3 வரமிளகாங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, கொஞ்சோண்டு உப்புங்க, கருவேப்பிலை, ஜீரக மிளகு கொஞ்சங்க. நாங்கள் வந்து 2 பேத்துக்கு தாங்க செய்கிறோம். நிறைய பேத்துக்கு பொருளெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதாங்க கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றலாங்க. மிளகாச்சுங்க, பூண்டு சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலைங்க, மிளகு ஜீரகம், புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அரைச்சுங்க. வறுத்து வச்ச பொருளை வந்து மிளகா மல்லியை நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. நிலக்கடலையை வந்து போட்டு லைட்டாக மிக்சியை இப்போ லேசாக சுற்றணுங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. அப்படியே பொறுன்னு சின்ன சின்னதாக இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைக்கணுங்க. அரைக்காமல் இருக்கணும் நிலக்கடலை. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வறுத்து சுத்தம் நல்லா அதை சேர்த்துக்கலாங்க. கடலை கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறங்க மல்லி இலை போட்டுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆல்ரெடி சாதம் முன்னாடி வச்சாச்சுங்க. அதில் போட்டு கிளறணுங்க. இது பாருங்க, டேஸ்டான நிலக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. லஞ்சு பாக்ஸ் குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கலாம். பெரியவங்க வேலைக்கு போனாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.